எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய பனியாக இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்ட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பனினால் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹீட்டு நல்லா சூடு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி சின்ன வெங்காயம்லாம் நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். தக்காளி இருக்குது, தக்காளியும் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு வச்சாதான் ஏன்னா நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு அது போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி என்ன பண்ணலாம், ஒரு 2 தக்காளி, இப்போ 4 தக்காளி வச்சுருக்கிறேன். இப்போ 4 தக்காளி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி மட்டும் வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். மீது 2 தக்காளி என்ன பண்ணலான்னா அதில் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தக்காளி, அது பெரிய வெங்காயம் அது ஒன்று அரிஞ்சு போட்டு நல்லா குழன்னு அரைச்சி நல்லா எடுத்துப்போம். எடுத்துட்டு இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கறியை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுட்டு, எப்படி நம்ம நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது. அதனால் என்ன பண்ணலன்னா ஒரு 5 விசில் 6 விசில் கொடுத்து நாட்டுக்கோழியை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுதான் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் ஒரு வேலையாக இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, தொடச்சாச்சு, பெருக்கியாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு ரொம்ப பனியாக கோல்டாக இருக்குது, எல்லாம் இரும்பிட்டே இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் இரும்பிட்டு இருக்கிறதுனால சரி நம்ம இந்த குழம்பு செய்யலாம். ஏன்னா காலையில் சாப்பாடு ஆயிடுச்சு. ஏன்னா பையன் காலேஜுக்கு போகிறதுனால அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ மதியத்துக்கு அதனால் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ கறி போய் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு போனோம்னா கறி வாங்கினது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளே வச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம போய் இதை தான் போடணும் அதை தான் போடணும்னு ஒன்றும் இல்லை. நாட்டுக்கோழி குழம்பு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சின்ன வெங்காயம் உரிச்சுருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் எல்லாம் ஈஸியாக கறி வாங்கிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு அரைச்சி போட்டு ஒரு 5 விசில் விட்டு குழம்பு வச்சு செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் கிடையாது. குழம்பு செஞ்சு தாளிப்பு கூட்டுறப்போ அது உங்களுக்கு அது நல்லாவே உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அது எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ சண்டேஸில் அது டக்குன்னு செஞ்சு வச்சுக்கலாம். டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். அது டிஃபனுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய தேங்காய் வைக்கக்கூடாது. தேங்காயோ முந்திரியோ நிறைய வைக்கக்கூடாது. ஏன்னா முந்திரியெல்லாம் போட்டால் அது டிஃபன் குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சோன்னு ஒரே ஒரு 10 தேங்காய் போடணும். அது ஃப்ளேவருக்காக போடணும். அதுதான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய், முந்திரி, கசகசா அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்னா அது டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகி போயிடும். அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரே ஒரு 10 வச்சு மிளகு, சீரகம் எல்லாம் நல்லா போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம், குழம்பு மிளகாத்தூள்லாம் போடுவோம். இருந்தாலும் மிளகு சீரகம் கொஞ்சம் கூடுதலாக வச்சு நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது நம்ம அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது மிஷினில் இப்போ துணி போட்டு எடுத்துட்டேன். இப்போது மேட்டெல்லாம் இப்போ துவைச்சிட்ருக்கிறேன். அது மேட்டை இப்போ போடணும். இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக இப்போ 2 வேலை செய்யலாம். இது ஒரு வேலை செஞ்சுக்கின்னு மிஷினில் துணி போட்டிருந்தாலும் துணி போட்டு அந்த மாதிரியான வேலைங்களை பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே வேலையில் அப்படியே இருந்தோம்னா லேட் ஆகும். ஒரு வேலையும் லேட் ஆகும். ஒரு வேலையை அந்த மாதிரி 2 வேலையாக டக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அதை உரிச்சிட்டேன். அதை ஏன்னா கொஞ்சம் பிசுபிசாக இருக்குது சாம்பார் வெங்காயம். அதனால் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. உரிச்சிட்டேன். இதை அவ்வளோதான், உரிச்சாச்சு. இது
இது 4 தக்காளியும் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் 4 தக்காளியும் வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நாட்டுக்கு இது கோழிக்கு குழம்பு இப்போது நான் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன். நான் 3 வெங்காயம் வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு தக்காளி மட்டும் தாளிப்பு கொடுக்குறதுக்கு. 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பு கொடுக்குறதுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் ஒரே ஒரு தக்காளி. சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் தாளிப்பு. இது வந்து அரைக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். வெங்காயம் தக்காளி. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் நான் 1/2 கிலோ செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி 1/2 கிலோ குழம்பு செய்ய போகிறேன். அது வந்து 2 ஸ்பூனு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடலாம். 1 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே போட்ட மிளகு, சீரகம், சோம்பு, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள், தேங்காய். இப்போ இதில் போட்டுட்டேன். இப்போது அது கூட வந்து 3 வெங்காயம், மீடியமான வெங்காயம் தான், ரொம்ப பெருசு கிடையாது, மீடியமான வெங்காயம் 3. அப்புறம் வந்து 3 தக்காளி, இந்த சைஸ் தக்காளி 3 தக்காளி. இதை நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக போட்டு அரைச்சிட்டு இதை நைஸாக போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் சோம்பு அது போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி. இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தக்காளி ஒரே ஒரு தக்காளி. சின்ன வெங்காயம் வந்து 4 கிலோ வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ இப்போ நாட்டுக்கோழிக்கு 4 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ நல்லா நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை வந்து ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நீங்கள் கறியை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதிலே போட்டு வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். இல்லது நீங்கள் குக்கரில் ஒரு 5 விசில் விடணும். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து வேகாது டக்குன்னு. அதனால் வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் அதை இப்போ உனக்கு காமிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துனோம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா. தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய், அவ்வளோதான். கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இதை அரைச்சி நல்லா விழுதா இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், கடலை எண்ணெய் கிடையாது, நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு. இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு சோம்பு வச்சுக்கிறேன், வெந்தயம் வச்சுக்கிறேன், கடுகு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது 3த்தையும் போட்டு இப்போ தாளிச்சிடலாம். இப்போ நல்லா பொரிட்டோம். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி இருக்குது, அது கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டோம். இது நீங்கள் வீட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்தில் இந்த மாதிரி வந்து நாட்டுக்கோழி குழம்பு நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சளி, இந்த கோல்டு இதெல்லாம் நல்லா இது இருக்காது. இந்த பனிக்காலத்தில் எல்லாருக்குமே கோல்டு வந்துடும், அப்பப்போ கோல்டு பிடிச்சிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இது சரியெல்லாம் காலையும் நல்லாயிருக்கும். அது உடம்புக்கும் நல்லா நல்லா சூடு இருக்கும் உடம்புல. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் கட் பண்ணி
சின்ன வெங்காயம் வந்து நான் அப்படியே முழுசாக போடுறேன். நீங்கள் ஒரு கட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து அப்படியே முழுசாக போடுறேன். இந்த குழம்புல தான் நல்லா டேஸ்ட்டு, நல்லா இது எடுத்து சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கு. அது நல்லா வதங்கும்போது நல்லா வதங்கணும். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இந்த விழுதை அதில் ஊற்றி நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை இப்போ நான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டா அது தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதனால் வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கூட நீங்கள் கறியை அலசி போட்டுக்கூட நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போடுவேன். வெங்காயம் நல்லா சவந்துடுச்சுப்பேன், நல்லா பொரிஞ்சு நல்லா சவந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சவந்துடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு தக்காளி போட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், தேவையானது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி அந்த ஒரு தக்காளி டக்குன்னு கரைஞ்சிடும். உப்பு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இது கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டோன்னே இப்போ இந்த விழுதை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம அதை ஊற்றி நல்லா இந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுரும். கொதிச்சோன்னா இப்போ கறியை வேக வச்சு நம்ம அதுக்கப்புறம் இதில் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். குழம்ப கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். குழம்பு ஒரு கறியை வேக வச்சு போட்டதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி வாங்கின்னு வந்தாச்சுப்பா. இப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பாருங்கள், அது அங்கேருந்தே க்ளீன் பண்ணி கடையிலேயே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா மேலே இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதில் நான் வேக வச்சு தான் குழம்பு தாளிக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம், இல்லை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், தேவையான தண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு இதை ஒரு முட்டையோடு இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே போட்டு தாளிப்பு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இது 1 கிலோ, இது 1/2 கிலோ தான் போட போகிறேன். 1/2 கிலோ வந்து அப்படியே வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அப்படியே ஒரு சுக்கா மாதிரி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இது கொஞ்சம் எலும்பு சதையாக இருக்கிறதெல்லாம் நம்ம பொறுக்கி போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இது ஒரு கோழி, இது ஒரு கோழியை நம்ம கட் பண்ணி போட்டால் எவ்வளோ வருதுன்னா 1 கிலோ தான் வருது. அது எல்லாமே போயிட்டு 1 கிலோ தான் வருது. ஒரு கோழியே 1 கிலோ தான் வருது. அது நீங்கள் பெரிய கோழினா கூட பார்த்து கூட நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் போட்டு நம்ம நான் 5 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா வந்து வேகாது இது சீக்கிரத்துக்கு. ஒரு 5 விசில் விட்டுட்டு இது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கிறேன். இப்போது குழம்பு கொச்சிட்ருக்குது. இப்போ வந்து வேக வச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி புதினா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தோன்னா போட்டுக்கலாம். இப்போது குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கிறேன். இது கொச்சிட்ருக்குது. இதில் வந்து இப்போ வேக வச்சு ஒரு 5 விசிலுக்காக வேக விட்டுறதுக்காக குக்கரில் போட்டு நாட்டுக்கோழியை வேக விட்டுட்ருக்குறேன். இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து இது வெள்ளைக்கோழி. அது வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு, இது வந்து வெள்ளைக்கோழி 65க்கு. இதை எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இதுக்கு என்னென்ன மசாலா நான் போட போகிறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து வினிகர், இது வேறு எதுவுமே ஊற்றலை, வினிகர் தான். இது முட்டை போடல, தயிர் போடல, எதுவுமே போடல, வெறும் வினிகர் மட்டும்தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா வந்து இந்த பாய் ஸ்டைலில் நான் எப்போவுமே செய்வேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பாய்ங்கெல்லாம் இந்த ரோட்டு கடையில் விற்பாங்க பாரு, அதோட ஸ்டைல் தான் இது வரும். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்ன சொல்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து சோம்பு சீரகத்தூள், சோம்பும் சீரகத்தூளும் பொடி பண்ணிட்டு இது வந்து கரம் மசாலா, எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் இல்லை கரம் மசாலா நம்ம, அந்த மசாலா. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வீட்டு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் அது 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையானது உப்பு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னா காஷ்மீர் மிளகாய் தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள், நாட்டு சக்கரை, இது கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, சோம்பு சீரகத்தூள், அவ்வளோதான். இதுதான் வச்சுருக்கேன். இதில் வந்து வினிகர் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த வினிகர் எல்லாமே இந்த மசாலாவை என்ன பண்ணலாம், 65க்கு நம்ம எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா கிளறி இதை வந்து மசாலா போட்டு இப்போ நம்ம வறுக்கிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து முட்டை போடாதீங்க, தயிர் ஊற்றாதீங்க. தயிர் ஊற்றுனா கசன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், சதுன்னு இருக்கும் கறி. முட்டை போட்டாலும் பஜ்ஜி ஸ்டைலில் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் ரெண்டுமே அதை யூஸ் பண்ணாதீங்க. லெமன் கூட பிழிய வேணாம், ஏன்னா வினிகர் போட்டதுனால நான் லெமன்லாம் எதுவுமே பிழியல, வெறும் வினிகர் தான். நான் இந்த ஸ்டைலில் இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நிறைய முஸ்லீம்ஸுங்க இந்த கடைகளில் விற்கிறவங்க இவங்க இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து விசில் வரப்போது, நம்ம விசில் எடுத்துக்கலாம், விசில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போது ஸ்டீமு இந்த மாதிரி வேணால் குக்கரில் உடனே வெயிட் போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரியான ஸ்டீம் இந்த மாதிரி வருது பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டீம் வந்தோடனே தான் நம்ம அதுக்கப்புறம் வெயிட் போட்டு இப்போ ஒரு 5 விசில். இப்போ நாட்டுக்கோழி இப்போது இது வேகுது. இது குழம்பு வந்து கூட்டி வச்சு இது கொச்சிட்டு இருக்குது. இது வந்து 65க்கு மசாலா, இது வெள்ளைக்கோழி இது. ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து பிரமாதமாக இருக்குது, கடை ஸ்டைலில் இருக்குன்னுவாங்க. இது கூட வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து இதில் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நீங்கள் வந்து என்ன போடலான்னா கூட நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி கூட இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து போட்டுக்கலான்னு இருக்கேன். பாருங்க, இவ்வளோண்டு தான், சும்மா ஒரு இது ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். இது இப்படி நசுக்கி இப்படி தூள் பண்ணி போட்டாலே அது தூளாகி போயிடும். சும்மா ரவோண்டு கொஞ்சோண்டு தான், சும்மா என்னன்னா அந்த ஃப்ளேவர், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம கிளறி நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா, கொச்சி வருது குழம்பு. இப்போ குழம்பு கூட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாட்டுக்கோழியை வந்து சிக்கன் வந்து வேக வச்சுருக்கிறேன். இது நாட்டுக்கோழி வேக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவையானது நம்ம இது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ குழம்புல போட்டுக்கலாம். நான் குக்கரில் வேக வச்சுட்டு தான் நான் போட்டேன். நீங்கள் அப்படியே போட்டு கூட நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தாலும் கூட வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வேகாது. இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழின்றதுனால நாங்கள் பண்ணையிலே போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கோழி உரித்து இது 1 கிலோ தான் வந்தது. அதனால் வந்துட்டு இது நான் விசில் விட்டு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் குழம்புல போடுறேன். நான்
இப்போ இது அரை கிலோக்கு குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா, இது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மீதி அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து அப்படியே சுக்கா மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையானது அதை அரை கிலோ குழம்புக்கு போட்டுட்டேன். அரை கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரே 2 தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு 3 வெங்காயம் வச்சுருக்கேன் சுக்கா பண்ணுறதுக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையானது கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பரு, தேவையானது உப்பு, அவ்வளோதான். இதுதான் போட போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இது நாட்டுக்கோழி சாப்ஸுக்கு தக்காளி போட்டேன், வெங்காயம் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கொஞ்சம் சோம்பு போட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டோன்னா இப்போ நமக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா 1 ஸ்பூனு நல்லா கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். நல்லா இது வதங்கினோன்னா இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் லாஸ்ட்டாக தான் நம்ம பெப்பர் போட்டு இறக்க போகிறோம். முன்னாடி பெப்பர் போட்டால் ஒரே கசப்பு கொடுத்துவோம், அதனால் பெப்பர் போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தேவையானது இப்போ கரம் மசாலா எடுத்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுறேன். அப்புறம் சோம்பு சீரகத்தூள், இது அது அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். சோம்பும் சீரகமும் நம்ம வந்து ரோஸ்ட்டு பண்ணி லேசாக அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கறிங்களுக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் இது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டேன். ரொம்பவே போட்டாலும் எல்லாமே ஒரு மாதிரி கசப்பு கொடுத்துரும். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இப்போது எல்லாமே போட்டேன். வெங்காயம் போட்டேன், தக்காளி போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன், அதுக்கப்புறம் சோம்பு போட்டேன், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டேன், கரம் மசாலா போட்டேன், சோம்பு சீரகத்தூள் போட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழியை இது பாதி வச்சுருக்குறோம் இல்லையா, பாதி குழம்புக்கு போட்டோம், பாதி இருக்குது. இதை தான் நம்ம இப்போ இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி ஏற்கனவே நான் வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். ஏன்னா வந்து வேகாதுன்றதுனால தான் நான் விட்டுட்டேன். இப்போ இது அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஐயில் வச்சு நல்லா தண்ணி இதெல்லாம் சுண்டணும், இதில் ஏறணும், மிளகாத்தூள் எல்லாமே ஏறணும், இது காரம் ஏறணும். இப்போ தேவையானது நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து அப்போ ஆவி அடிக்குது. அப்படியே குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போது இது நாட்டுக்கோழி குழம்பு இது கொதிச்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் அது அந்த ரோஸ்ட்டுக்கு போடணும். இப்போ உப்பு எடுத்துக்கலாம். தேவையானது இப்போ அரை கிலோக்கு தேவையானது நான் உப்பு போடுறேன். இப்படி இது நல்லா அப்படியே நல்லா திருப்பியே பாருங்கள். நல்லா சுண்டி நல்லா அழகாக நல்லா வந்துச்சு. நல்லா குழம்பா நல்லா திக்காக நல்லா செமி கிரேவியாக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இது கிரேவியாக வந்தோன்னா நம்ம பெப்பர் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதாங்க இது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி குழம்பு சுக்கா ரெடி. இப்போ சுக்கா ரெடி ஆகிடுச்சுக்கா. இப்போ நல்லா எண்ணெய் கவ்வி நல்லா எண்ணெய் பதத்துக்கு நல்லா
சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது பெப்பர் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடவோ திரும்ப கலரிங் இருக்கணுவோ அவசியம் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நான் கொல்லிமலைக்கு போனதுனால கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப காட்டாகவும் இருக்கும். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போடுறேன், அவ்வளோதான். இதை சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் இது வந்து ரொம்ப ரொம்ப காட்டாக ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு குவாலிட்டினால அது நல்லா ரொம்பவே காட்டாக நல்லா இருக்குது. இது ஏன்னா கொல்லிமலைக்கு போனால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, அது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் போட்டோன்னா இப்போ கலரே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நாட்டுக்கோழி சுக்காய் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 கிலோ வாங்கினீங்களா 1/2 கிலோ குழம்பு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ இந்த மாதிரி சுக்கா மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா வீட்டில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வச்சு சும்மா ஒரு 3 பீஸோ ஒரு 3 பீஸோ குழம்பு வச்சு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. இது நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. இவ்வளோதான் சுக்கா, செம்மையாக இருக்கும் அந்த சுக்கா. நீங்கள் 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ வேணாலும் இந்த மாதிரி ஸ்டைல்லே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அது வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் அந்த சுக்கா. அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 65 போட்டுக்கிறேன். அது வெள்ளைக்கோழி வாங்கி அதுக்கப்புறம் வறுத்துட்டு அதுவும் காமிச்சிடுறேன்.